ஒரு பெரிய பொக்கிஷம் பாருங்கள். அதிலே தோண்ட தோண்ட ஏராளமான முத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. ஏராளமான பெண்மணிகள் நட்சத்திரங்களைப் போல் ஜொலிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்று நாம் ஒரு 2 பெண்களை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே காணப்படுகிறார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, நமது யோவான் மார்க் என்பவருடைய தாயாராகிய மரியாள். அவள் ஒரு தைரியமான பெண். ஏன் நான் தைரியமான ஒரு பெண் என்று சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த அதிகாரத்தின் முதல் ஆரம்பத்தை பார்த்தீர்கள் என்றால், ரோம அதிகாரிகளும் ஏரோது மன்னனும் அந்த காலத்திலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்திருந்தார்கள். நமக்கு தெரியும், ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3000 5000 என்று பெருகி கொண்டிருந்த நேரம் அது. ஒரே ஒரு அற்புதத்தின் மூலம் கர்த்தர் 5000 பேரை சபைக்குள் கொண்டு வந்தார். இப்படி தொடர்ந்து ஆயிரங்களாய் பெருகும் பொழுது சபை பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அது எத்தனை எண்கள் என்று கூட சொல்ல முடியாத ஒரு நேரம் வந்தது. அப்படி திரளாக மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் சேர்த்து கொண்டிருந்த பொழுது, அந்த சமயத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோம அதிகாரிகளுக்கும் இந்த ஏரோது மன்னனுக்கும் வேத பாரகர்களுக்கும் கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு பயம் உண்டாயிற்று. இவர்களை இப்படியே விட்டால் இவர்கள் நம்மை மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நமக்கு தெரியும், 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஸ்தேவானை இரத்த சாட்சியா அடித்து கொன்று விட்டார்கள். இந்த அதிகாரத்தின் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபை ஏரோது சிறைச்சேதம் செய்தானாம். அப்படின்னா என்ன? கூப்பிட்டுட்டு போய் வெட்டிட்டாங்க. He became a martyr. அதற்கு பின் சபையின் தூணை போல் திகழ்ந்த பேதுருவையும் பிடித்து வைத்து சிறையில வைத்திருந்து அதற்கு அடுத்த நாள் கொல்லும்படி தீர்மானித்திருந்தான் ஏரோது. அப்ப நீங்க அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நாளா இருந்திருக்கும். அப்ப கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்களுக்கே துன்பம். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், கிறிஸ்துவை நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து என் தெய்வம், அவர் எனக்காக ரட்சகர், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் கொலை செய்யப்படக்கூடும், அடிப்படக்கூடும், இல்லையென்றால் சிறைவாசப்படக்கூடும், குடும்பம் சிதறக்கூடும். அப்படி ஒரு கொடூரமான நாள் தான் இந்த நாள். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், இப்படி எல்லாரும் பதுங்கி கொண்டிருந்த வேளையிலே இந்த யோவான் மார்க்கின் தாயாரின் வீட்டிலே பெண்கள் ராத்திரி நேரத்தில், இரவு நேரத்தில் கூடி ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 12:12 சொல்லுகிறது, அந்த ராத்திரி நேரத்திலே அநேகம் பெண்கள் கூடி ஜெபம் செய்து கொண்டிருந்தார்களாம். யோசித்து பாருங்க, எல்லாரும் பதுங்கி கொண்டிருந்த வேலை, ஆனால் சில பெண்கள் ராத்திரி நேரத்தில் கூடி ஜெபிக்கிறார்கள். நான் முன்னாடியே சொன்னேன், கிறிஸ்தவன் என்று பெயர் சொன்னாலே ஒருவேளை சிறைச்சேதம் பண்ணக்கூடும், இல்லை என்றால் பெரிய துன்பத்துக்கு உட்படக்கூடும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பெண் தன் வீட்டை திறந்து கொடுத்திருக்கிறாள் ஜெபம் பண்ணும்படி. அந்த பெண் ஒரு தைரியமான பெண். தன்னுடைய வாழ்வை துச்சமாக மதித்து தன்னை மீட்டு கொண்டவருக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய அளவு அவள் ஒரு தைரியசாலியா இருந்தாள். தைரியசாலி மாத்திரமல்ல, ஒரு தாராளமான பெண். ஏனென்று சொல்லுறேன்னா, கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக தன்னை தாராளமாய் திறந்து கொடுத்த பெண் தான் இந்த யோவான் மார்க்கின் தாயாகிய மரியாள். ஹிஸ்டரி சொல்லுது, இவள் ஒரு நல்ல பணக்கார பெண். தன்னுடைய செல்வங்களை, சொத்துக்களை கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக செலவழிக்க தைரியம் கொண்ட ஒரு தாராளமான பெண். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இருக்கும், இந்த யோவான் மார்க்கு பவுலையும் பர்னபாவும் கூட அந்த பிரயாணத்தில், முதல் மிஷனரி பிரயாணத்தில் கூட சென்று ஒரு உதவியாளனா இருந்திருக்கிறான். தனக்கு இருக்கிற ஒரு மகனை ஒரு கடினமான மிஷனரி வேலைக்கு அனுப்புவது எவ்வளோ ஒரு தைரியம் தேவையாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு மகன் இருந்தால், அவர்கள் ஒரு மிஷனரியாய் செல்ல வேண்டி இருந்தால் எத்தனை காரியங்களை நம்ம யோசிப்போம். அந்த செல்லுகிற இடம் பாதுகாப்பானதா, எப்படி அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு உண்டா, உணவு கிடைக்குமா, ஏதாவது வியாதி இருக்கா அந்த ஊர்களில், இப்படி எல்லாம் கூட யோசிப்பார்கள். ஆனால் இந்த தாய் ஒருவேளை பர்னபா, நான் மார்க்கை அழைத்து கொண்டு செல்கிறேன் இந்த மிஷனரி ஜேர்னிக்குன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய சித்தத்துக்கு தலை வணங்கினாள். தன்னுடைய மகனை கொடுத்தாள். ஓகே, கர்த்தர் சொன்னாரா, அழைத்து கொண்டு செல்லுங்க.
அப்பொழுது இந்த பெண்ணை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது, இவள் தன்னை ஆட்கொண்டவரின் சித்தத்திற்கு தலை வணங்குகிற ஒரு பெண், அழைத்தவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையுள்ள ஒரு பெண்ணாய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, எதையும் தாங்கும் இதயமுள்ள ஒரு பெண்ணாக பார்க்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்த்தா அந்த மிஷனரி பாதையின் ஒரு கடுமையை தாங்க முடியாம, அந்த பிரயாணங்களின் வேதனைகளை தாங்க முடியாம, அந்த சூழ்நிலைகளை தாங்க முடியாம அவர்களை விட்டு பிரிந்து திரும்பி வந்து விட்டானா எருசலேமுக்கு. அப்படின்னா ஆக்சுவலி மிஷன் ஃபெயில்டு. ஒருவேளை உங்கள் மகன் ஒரு போதகனாகவோ இல்லை ஒரு பைபிள் காலேஜ்லேயோ சேர்ந்து படிக்க போயிட்டு இடையில அதை விட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய வேலையை செய்யும்படி போய்விட்டு அதை செய்ய முடியாமல் பாதியில் திரும்பி வந்தால், அதுவும் இந்த பெண் ஒரு கனமான பெண், அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நன்று அறிந்திருப்பார்கள். முதலாக உன் மகனை நீ அனுப்பி கொடுக்கிறாய் ஒரு மிஷனரி ஜேர்னிக்குன்னு எல்லாம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கிற வேளையில் ஜான் மார்க் திரும்பி வந்து விட்டார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்டி போடுகிற ஒரு மாற்றம் நடந்து விட்டது. நான் யோசித்து பார்க்குறேன், அது எவ்வளோ ஒரு ஃபெயிலியர் ஃபீலிங் இருந்திருக்கும். தான் மகன் செல்ல வேண்டிய இடத்துல அவ்வளவு பெரிய ஊழியர்களை விட்டு விட்டு திரும்பி வந்து விட்டானே. எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு வேலையில். என்ன உன் பையன் போனால் திரும்பி வந்துட்டான், என்ன பாதியிலே வந்துட்டான், என்னாச்சு கேட்டிருப்பாங்க. எனக்கு கேட்குற சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் கூட உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய காரியங்கள் உங்கள் இருதயத்தை உடைக்கிற மாதிரி இருக்கலாம். இப்படியெல்லாம் நான் என் பிள்ளைய வளர்த்தனே, ஆனால் என் பிள்ளை இப்பொழுது விசுவாசத்தில் இல்லையே, பாதியில் வந்துட்டானே. உடைந்து போகாதுங்க. இந்த மரியாள் உடைந்து போகவே இல்லை. அவள் இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் உள்ளவளாய் இருந்தாள். நான் நம்புகிறேன், தன்னை அழைத்தவர், தன்னை இதுவரை நடத்தினவர், அவர் ஆல்பா, அவர் ஒபேகா, அவர் எதையும் பாதியில் நிறுத்துகிறவர் அல்ல என்று அவள் விசுவாசித்திருப்பாள். விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. அவர் தான் ஆரம்பிச்சார்னா அவர் முடிக்க மாட்டாரா? எனக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் பிள்ளையை பார்த்து கொள்ள மாட்டாரா? அவருடைய வாழ்க்கையை சரி செய்ய மாட்டாரான்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மரியாளுக்கு இருந்தது. அதனால தான் மார்க்கு திரும்பி வந்த பொழுது கூட அவள் அதை தாங்கிக் கொள்ளுகிறவளா இருந்தாள். நான் யோசித்து பார்க்கிற, இந்த மார்க்கு கூட எவ்வளவு உடைந்து போயிருப்பார். ஒரு ஃபெயிலியர், ஃபியர், எப்படி சொல்ல, ஒரு புவர் செல்ஃப் எஸ்டீம், தன்னை குறித்த ஒரு தவறான இல்லைன்னா ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம். ஐயோ, ஒரு அருமையான மிஷனரி வேலையில் நான் பாதியில் திரும்பி வந்து விட்டேனே, நான் என்னை ஆட்கொண்டவரை ஏமாற்றி விட்டேனே, என்னை நம்பின என்னுடைய ஊழியன் தலைவர்களை ஏமாற்றி விட்டேனே. மார்க் ஒரு வேலை உடைந்து போயிருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த மார்க் இப்படியே இருக்கவில்லை. இந்த மார்க்கின் வாழ்க்கையிலே அந்த தாயார் பலப்படுத்தினாங்க மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்ற பேதுரு இந்த மார்க்கை உருவாக்குகிற ஒரு தகப்பனாய் மாறினார். தோல்வியில் துவண்ட மார்க்கை பேதுரு பலப்படுத்தினாராம். அப்படி சரித்திரம் சொல்லுது, மார்க்கை தன்னுடைய சொந்த குமாரனாகவே பேதுரு ஏற்றுக்கொண்டாராம். நீங்கள் 1 பேதுருல படித்தீர்கள் என்றால் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களில் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? என் குமாரனாகிய மார்க்கு. அப்போ தன்னுடைய குமாரனாகவே பேதுரு எடுத்துக்கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அப்படி சொல்றார், என் குமாரனாகிய மார்க். ஆக்சுவலாக என்ன சொல்றாங்க, மார்க் ரொம்ப உடைஞ்சு போய் இனிமேல் என்னால் எதுவுமே முடியாதுன்னு இருக்கிறப்ப பேதுரு போனார். அவர் சொன்னாராம், மார்க் கவலைப்படாத, நானும் ஒரு டைம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 3 முறை மறுதளித்தேன். ஆனால் மறுதளித்த என்னையே ஆண்டவர் திரும்ப எடுத்து அப்போஸ்தலனாக மாற்றினால் உன்னை ஏன் தூக்க மாட்டார்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 3 முறை மறுதளித்த பேதுருவை உருவாக்கின தேவன், மிஷனரி பிரயாணத்தில் பிந்தி வந்து தானாக திரும்பி வந்த ஒரு மார்க்கை உருவாக்கி ஒரு சுவிசேஷத்தை எழுத செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்ய மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரா? அவர்களுடைய இப்போ இருக்கும் நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமான ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர முடியும். அவரால் செய்ய முடியும். அவர் ஆரம்பித்திருந்தார் என்றால் அவரே அதை முடிப்பார். அப்போ இந்த மார்க்கை பேதுரு உருவாக்கினால், அதை உருவாக்குவதற்கு இந்த மரியாள் உறுதுணையாக இருந்தாங்க. ஏனென்றால் நம்ம பின்னாடி பார்க்கிறோம் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட இதே பவுல் சொல்லுகிறார், எந்த மார்க் தங்களோடு வரக்கூடாது என்று எதிர்த்து நின்றாரோ அதே பவுல் சொல்லுகிறார், மார்க் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அப்போ எதையும் தாங்கும் ஒரு இருதயம் உள்ள ஒரு பெண்ணாக, காரியங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக,
தன்னுடைய இழப்புகள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்போது அதில் துவண்டு விடாமல் தலை நிமிர்ந்து எழுந்து தன்னுடைய தனையனையும் தட்டி கொடுத்து எழுப்புகிற ஒரு பெண்ணா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட தாயாரா இருக்கிறீங்க? ஒருவேளை உங்க பிள்ளைங்க தோல்வியில துவண்டு போகலாம். ஒருவேளை அவர்கள் தங்கள் ஆரம்பித்த வேலையில பாதியில தடுமாறி நிற்கலாம். ஒருவேளை மாம்ச பலத்தில ஆரம்பித்தவர்கள் தடுமாறி நிற்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆண்டவர் ஒன்றை ஆரம்பித்தார் என்றால் அதை அவர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மார்க்கின் தாயார் எப்படி ஒருவேளை அந்த மார்க்குக்கு தைரியம் சொல்லி தட்டி எடுத்திருப்பார்களோ அப்படி நீங்களும் தட்டி எடுக்கிறவர்களாக இருக்க. இவள் தட்டி எடுக்கிறவளா இருந்தார். இவர்களை பற்றி நான் சொன்னேன். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன். நாம் அப்போஸ்தலர் 12:12 பார்த்தோம். இவள் ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண். கூடி ஜெபிக்கும் வீடு அது அழிந்து போகாது என்று சொல்லுகிறது. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்கேற்ற பலனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் வேதம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அநேக நீதிமான்களையும் அநேக அப்போஸ்தலர்களையும் அநேக ஊழியர்களையும் தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்ட இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் சொல்லவா, இவள் ஒரு ஜெபிக்கிறவள் மட்டுமல்ல, ஜெபிக்க அநேகரை தூண்டுகிற ஒரு பெண்ணா இருந்தா. ஒருவேளை இங்க நினைச்சு பாருங்க, ஒரு கிரைசிஸ் டைம்ல தான் ஜெபிக்கலாம், மூளையில உட்கார்ந்து அழுது கொண்டு படுக்கையில. ஆனால் அநேகரை கூட்டி தன் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கணும்னா ஒரு எப்படிப்பட்ட ஜெப அபிஷேகம் உள்ள ஒரு பெண்ணா இருந்திருப்பான். நான் சொல்லவா, அவள் மேலிருந்த ஜெப அபிஷேகம், அவள் செய்த தியாகமான காரியங்கள் ஒரு அற்புதமான மார்க்கை உருவாக்கிற்று. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷங்கள். மத்தேயு எழுதினது ஒரு கர்த்தருடைய அப்போஸ்தலன், லூக்கா ஒரு பெரிய வைத்தியன், பவுலின் துணையாளனாக இருந்து எழுதினவர், ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர், யோவான் திவ்ய வாசகனாகிய யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு அப்போஸ்தலன். ஆனால் மார்க்கு இந்த சிறு பையனை ஆண்டவர் உருவாக்கி அவன் பெயரிலேயே சரித்திரம் படைக்க ஆண்டவர் வைத்து விட்டார். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், உங்களுடைய தியாகம், உங்களுடைய ஜெபம் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற்றும். பேதுரு இவர் அதிகமாக தைரியப்படுத்தினார் நான் சொன்னேன்ல. அப்ப தைரியப்படுத்தும் போது சொன்னாரா, மார்க், நான் உனக்கு சொல்றேன், நீ எழும்பு. நான் எழுப்பினேனே, நீ எழும்ப முடியும். இப்பொழுது நான் உனக்கு போதிக்கிற காரியங்களை நீ சுவிசேஷமாக எழுது. அப்போ சுவிசேஷமாக எழுதப்பட்ட இந்த மார்க்கில் கடைசியாக வரும்போது பேதுரு சொன்னாரா, இது பேதுருவின் சுவிசேஷன் போட வேணாம், மார்க் நீயே போடுவோம், பேரை போடு. அப்படின்னா எந்த மனிதனையும் இயேசுவால் பிரகாசிக்க வைக்க முடியும் என்று அவர் காண்பிக்க நினைத்தார். அப்போ தோல்வியில் துவண்ட ஒருவனை தலைவனாக, ஒரு சரித்திரம் படைக்கிறவனாக, சுவிசேஷத்தை எழுதுறவனாக மாற்ற கர்த்தரால் முடியும். இதற்கெல்லாம் எது காரணம் என்று நான் சொல்லவா, தாய் தகப்பன் செய்த தியாகங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் 1000 தலைமுறைக்கும் கிருபைகளை பாராட்டுகிற தேவனா. அப்ப தாயின் தகப்பனுடைய விசுவாசம், தாயின் ஜெபம், தாயின் தாராள குணம், அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதம், அவள் கிறிஸ்துவுக்காய் செய்த எல்லா காரியங்களையும் தேவன் கணக்கிலே கொண்டு அவளுடைய மகனை ஒரு சுவிசேஷத்தை எழுதுகிற மிகப்பெரிய ஸ்லாக்கியமாய் கொடுத்திருக்கிறார். இந்த மார்க்கை பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய சுவிசேஷகனா மாறினாராம். ஒரு பட்டணங்கள் எகிப்துக்கெல்லாம் போய் லட்சக்கணக்கான பேரை ஆண்டவருக்குள் நடத்தி கடைசியில் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார்னு சரித்திரம் சொல்லுது. அப்பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஒரு தாய் ஒரு அற்புதமான சரித்திரம் படைக்கிற ஒரு வல்லமையான சுவிசேஷகனை ஏற்படுத்த முடியும். நீங்களும் ஒருவேளை தாய்மார்களாக இருந்து ஒருவேளை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையின் தலையாக, அவருக்கு நீங்கள் தலை வணங்குகிறவர்களாக, அநேக ஊழியர்களை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, மற்றவருடைய கஷ்டம் உங்கள் கஷ்டத்தை போல உணர்கிறவர்களாக, பேதுரு சிறைச்சாலையில் கிடக்கும் பொழுது யாரோ ஒருவர் தானே நினைக்காம தன்னுடைய உயிரையும் துச்சமாய் மதித்து இரவு பகலாய் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, அப்படி இந்த மரியாள் ஜெபித்ததுனால அவள் மகன், அவள் பெற்ற மகன் ஒரு சரித்திரம் எழுதுகிற, சுவிசேஷம் எழுதுகிற ஒரு அற்புதமான ஊழியனாய், ஒரு சுவிசேஷகனாய், இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற ஒரு மகனாய் மாறினான். அப்போ இன்னைக்கு நான் உங்களை எல்லாரையும் நான் தைரியப்படுத்துகிறேன். உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய கிரியைகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு.
அவைகள் ஒரு நாளும் அந்தரங்கத்தில் போவதில்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் தருவார். இன்னைக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு தியாகங்கள், உங்க ஜெபங்கள் பெரிய மாற்றங்களை உங்க குடும்பங்களிலே கொண்டு வரும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். சரித்திரம் சொல்லும், இன்னான் இன்னான் இவனை பெற்றான், இவர்கள் தேவனுக்கென்று இவைகளை செய்தார்கள் அப்படின்னு உங்க சரித்திரம் சொல்லும். நாம் நிச்சயமாக பரலோகத்தில் சென்று அந்த பலனை பார்ப்போம். இன்னும் ஒரு தாயை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் யார் என்றால், இதே பவுலுக்கு ஒரு வலது கையாக ஒரு பெற்ற மகனை போல் மாறின தீமோத்தேயுவை பெற்ற தாய் ஐனிக்கேயாள். அவங்க அம்மா பேரு லோவிசா. இதை நம்ம தீமோத்தேயுல படிக்கிறோம். இந்த தீமோத்தேயை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அற்புதமான ஒரு வாலிபன், பவுலின் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாலிபன். பவுலை அப்படி ஆற்றி தேற்றினவன், அவனுடைய எல்லா வேதனைகளிலும் கடந்து சென்ற ஒரு தேவ மனிதன். அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை பற்றி பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த தீமோத்தேயு குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் இங்க ஒரு அழகான இன்ட்ரடக்ஷனை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, தீமோத்தேயு, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு, லோவிசாலுக்குள்ள. அது பின் உன் தாய்க்குள்ள இருந்தது. அப்ப இந்த தீமோத்தேயுவின் தாய் விசுவாசம் நிறைந்த ஒரு பெண். ஏன்னா இந்த அம்மாவோட விசுவாசம் பவுலையே சாட்சி சொல்ல வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பவுல் ரொம்ப லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவரோடு ஒருத்தர் இருந்தா அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அது இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி, பரலோகமே சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி. அப்ப இந்த பவுல் தான் சொல்றாரு, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம், a pure, a wonderful faith. அந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கு. அதை நான் எங்க பார்த்தேன்? ஃபர்ஸ்ட் உன் அம்மாக்குள்ள பார்த்தேன், அதுக்கு முன்னாடி உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு. அப்போ இந்த மாயமற்ற விசுவாசத்தின் ஊற்றாக இருந்தவர்கள் பாருங்க, தலைமுறை தலைமுறையாய் தாய் தாய் மகன், லோவிசால், ஐனிக்கேயாள், அப்புறம் தீமோத்தேயு. அப்ப இந்த ஐனிக்கேயாளை குறித்து நான் யோசிக்கிறேன். இவங்க ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பெண். விசுவாசம்னா இன்னைக்கு நாம் எல்லாருமே விசுவாசி என்று தான் பெயர் பெற்று இருக்கிறோம். நீங்க யாருங்க விசுவாசி? எதை விசுவாசிக்கிறோம்? மெய்யாகவே நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? வேத எழுத்துக்களை விசுவாசிக்கிறோமா? அது நமக்குள் வேர் கொண்டு இருக்கிறதா? விசுவாசம்னு என்னங்க? அப்படி நம்புறது, 100க்கு 100 நம்புறது. ஒருவேளை இன்னைக்கு மழை வரும்னு சொன்னா நம்ம நம்புறோம், இன்னைக்கு இடி வரும், இன்னைக்கு ஒரு சுனாமி வரும், இன்னைக்கு ஒரு புயல் வரும்னு நம்புறோம். உடனே அதுக்கு தேவையான ஆயத்தங்களை செய்கிறோம். ஒரு மனிதன் சொல்றதை அப்படியே நம்புறோம். இல்லை ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அதை அப்படியே நம்புறோம். ஐயா உனக்கு இந்த மாதிரி ஒரு உடலில் உபாதை இருக்கு, உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அப்படியே நம்புறோம். ஆனா கர்த்தருடைய வேத வார்த்தைகளை நம்புகிறோமா? அது எழுதின பிரகாரம், எழுத்தின் பிரகாரம் அப்படியே நம்புகிறோமா? இந்த ஐனிக்கேயாள் கர்த்தரை 100க்கு 100 விசுவாசிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாங்க. அவங்க ஆண்டவர் அப்படியே விசுவாசிச்சாங்க. ஒரு மாயமற்ற விசுவாசம். அப்படின்னா தேவைக்கு உள்ள ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அப்புறம் இதையெல்லாம் விட்டுறது அப்படி இல்லை. she had such a wonderful faith. இந்த ஃபெய்த்தை பவுலையே ஆச்சரியப்பட வைத்தது. உன்னோட மாயமற்ற விசுவாசம். உன்னுடைய ஜெபம்னு சொல்லலை, உன்னுடைய பரிசுத்தம் சொல்ல, உன்கிட்ட இருக்க ஃபெய்த்தை நான் பார்த்தேன். ஏன்னா the real substance is faith. நமக்கு தெரியும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இவர்களை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண். ஏன்னா இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும். இன்னைக்கு நான் கேட்குறேன், ஒரு கற்றுக்கொள்ளுகிற இருதயமுள்ள ஒரு தாய் தான் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ ஐனிக்கேயாள் இந்த விசுவாசத்தை யாரிடம் கற்றுக்கொண்டார்கள்? அவங்க தாயாகிய லோவிசால் இடத்தில். இன்னைக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட கற்றுக்குறாங்க, இல்லை அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது இன்னொருவர் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது ஒரு தவறு, அது நடக்காத ஒரு காரியம். அப்போ லோவிசாலுக்கு ஐனிக்கேயாள் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தை இவங்க பார்த்துருக்குறாங்க, அதை அங்கீகரித்திருக்கிறாங்க, கற்றுக்கொள்ளும்படி தன்னை திறந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேற வேலை, இவங்கெல்லாம் அந்த காலம், இந்த பழங்காலம், இந்த பஞ்சாங்க இதெல்லாம் வேண்டாம், உங்கள் ஃபெய்த் உங்களோட வச்சுக்கோங்க, நான் இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட், இப்படியெல்லாம் ஐனிக்கேயாள் பேசவே இல்லை. அவர்களுக்குள் இருந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படி தன்னை விட்டு கொடுத்த ஒரு பெண்.
நான் சொல்லவா, நீங்கள் சரித்திரம் படைக்கும் தாயாராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண்ணா இருக்க வேண்டும். யாரிடம் வேண்டும் என்றாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் யாரை கொண்டும் போதிப்பார், யாரை கொண்டும் பேசுவார். கற்றுக்கொள்ள மனதுள்ளவனுக்கு கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேறுவதற்கு முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? கற்றுக்கொள்ளும் மனநிலை நமக்கு வேணும். அது இல்லாமல் இருப்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப கற்றுக்கொள்ளும் மனநிலையோடு ஒரு திறந்த மனதோடு இருந்தீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் போதிப்பார். உங்கள் பெற்றோர்கள் மூலமாக, உங்கள் உற்றார்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, ஏதோ ஒரு ஏதுக்களின் மூலமாக போதிப்பார். அப்ப இந்த லோவிசாலின் மூலமாக ஐனிக்கேயாள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். இன்று நீங்க உங்க குடும்பத்தில் எதை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண், a teachable spirit, a willing spirit. அப்பொழுது இந்த ஒரு அற்புதமான பெண்ணை பார்க்கும் பொழுது இவள் ஒரு விசுவாசம் நிறைந்த பெண்மணி மட்டுமல்ல, இவள் ஒரு கற்றுக்கொள்ளுகிற பெண்மணி. இன்னொன்னு சொல்லணும்னா இவர்கள் ஒரு உருவாக்கும் பெண். ஹலோ, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு நான் நினைக்கலாம், ஆனால் அந்த விசுவாசத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துவது ஒரு பெரிய விஷயம். நாங்கெல்லாம் கேட்டோங்க, ஆனா என் புள்ள கேட்க மாட்டேங்குது. அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த விசுவாசம் அப்படியே அவளுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்குள் கடந்து சென்று இருக்கிறது. அது பவுலே பார்த்து ஆச்சரியப்பட்டு வேதத்தில் எழுதத்தக்க அளவு ஒரு விசுவாசம். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது, உணவு ஊட்டும் பொழுது, தலை சீவும் பொழுது, நடக்கும் பொழுது வேத வசனத்தையே விசுவாசத்தையே பேசியிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமிட்ட, நீ நிற்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் பொழுதும் இவைகளையே பேசி இவைகளை நீ போதி, இவைகளை கற்றுக்கொடு உன்னுடைய சந்ததிக்கு, உன் ஜனங்களுக்குங்கிறாரு. அப்போ இந்த தாய் அந்த வார்த்தைகளை ஏற்றிருப்பாங்க நினைக்கிறேன். நான் நினைக்கிற ஒவ்வொரு யூத தாய்மார்களும் 12 வயதுக்குள்ள இந்த 5 ஆகமங்கள், பஞ்சாகமம் சொல்றோமே, ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம், இவைகளை மனனம் செய்ய வச்சிருவாங்களாம். அப்போ இந்த குழந்தைங்களை அப்படியே வேத எழுத்துக்களை மனப்பாடம் செய்ய வச்சிருந்திருப்பாங்க. 5 ஆகமங்களை 12 வயதுக்குள்ள கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இந்த வேத எழுத்துக்கள் தீமோத்தேயுவின் இருதயத்துக்குள் பசுமரத்த ஆணி போல எழுதப்பட்டு விட்டது. அப்ப இவங்க ஒரு உருவாக்குகிற ஒரு பெண். தன்னிடத்தில் கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு குழந்தைய, ஏதோ ஒரு குழந்தை பிறந்துச்சு அதை அப்படியே வளர்த்துவோம், சாப்பாடு போடுவோம், அப்படி உருவாக்க நினைக்கல. அவனை ஒரு விளையும் பயிரை போல பார்த்து, அது இது நிச்சயமாக விளையும் முளையிலேயே பார்த்து உருவாக்குகிற ஒரு பெண்ணா இருந்தாங்க. நமக்கு தெரியும் மோசையின் தாய், மோசையை பார்த்த உடனே அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை, அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இன்சைட், இந்த குழந்தை ஒருவேளை ஒரு ரட்சகனா இருக்குமோ. நான் நினைக்கிறேன் ஐனிக்கேயாளுக்கு தீமோத்தேயை பெற்ற உடனே ஆண்டவர் ஒரு வேலை அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்துருந்துருக்கலாம். இவன் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷகனாய், ஒரு பெரிய ஊழியனாய் இவன் மாறக்கூடும். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? சின்ன வயசுலிருந்தே அவனை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அநேகம் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, விசுவாச பிள்ளைகளை, மாம்சத்தின்படி உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள், இல்லை உருவாக்கினீர்கள்? உருவாக்குகிற பொறுப்பு ஒவ்வொரு தாய்மாருக்கும் இருக்கிறது. அவர்கள் உருவாக்குகிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ இந்த அம்மா உருவாக்குனாங்க பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எப்படி இந்த தாய் அவரை உருவாக்கின ஒரு தாயா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்றேன், பவுல் ஒரு பெரிய ஞானி. அவருக்கு கமா புல் ஸ்டாப் வைக்கிற கொஞ்சம் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஆரம்பித்தாருன்னா பெருசா எழுதுவார். அப்ப இவர் சொல்றாரு நிறைய வசன காரியங்களை இந்த 15ஆம் வசனத்துல சொல்றாரு. தீமோத்தேயு, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, உனக்கு தெரியுமா? நீ அநேக வேத எழுத்துக்களை சிறு வயது தொடங்கி நீ அறிந்தவன். அப்ப சிறு வயது தொடங்கி எப்படி அறிந்திருப்பாரு? நான் சொல்லவா, அவன் தாய் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல 5 ஆகமங்களை மாத்திரமல்ல, வேத எழுத்துக்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை தீமோத்தேயுக்குள் அப்படியே ஊட்டி 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 வளர்த்துனாங்க. ஒருவேளை சாப்பாடு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா வார்த்தையை உள்ள அழகா செலுத்திட்டாங்க. அப்ப அந்த வார்த்தைகளை செலுத்த செலுத்த என்ன ஆச்சு? தீமோத்தேயு ஒரு உருவாக்கப்பட்டான். அப்ப வேத எழுத்துக்களை கேட்க கேட்க படிக்க படிக்க தீமோத்தேயுக்குள் ஒரு தாக்கம் வந்துச்சு. என்ன தாக்கம் வந்துச்சு?
விசுவாசம் உருவாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுனால வரும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நான் நினைக்கிறேன், இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே டீச் பண்ணி அப்படியே இவனுக்குள்ள ஒரு வேத வார்த்தைகளின் ஒரு களஞ்சியமாக மாறி இருப்பார் தீமோத்தேயு. ஏன்னா அதை பவுல் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. உன்னோட விசுவாசத்தை மட்டுமல்ல, நீ வேத எழுத்துக்களை சிறுவயது தொடங்கி அறிந்திருக்கிறாய். அப்போ வேத எழுத்துக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், நம்ம டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் நாம் பேசுவதை அதிகம் கவனிப்பதில்லை, நம்முடைய வாழ்க்கையை அதிகம் கவனிக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய ஒரு கண்ணாடி. உங்கள் பிள்ளைகள் தான் உங்கள் மறுபிம்பம். அவர்களுக்குள் உங்களுடைய குணாதிசயங்கள் எதிரொலிக்கிறது. நீங்கள் ஒருவேளை விசுவாசம் உள்ள தாயாக இருப்பீங்கன்னா அதே விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள எதிரொலிக்கும். ஒருவேளை நீங்கள் அடம் பிடிக்கிற ஒரு தாய்னா அதே அடம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள எதிரொலிக்கும். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள தாயா தகப்பனா இருப்பீங்கன்னா அது பிள்ளைகளுக்குள் எதிரொலிக்கும். நான் சொன்னேன், இந்த தீமோத்தேயுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்குள்ள இருந்த ஃபெய்த், அப்படின்னா ஃபெய்த்னு ஒரு வார்த்தையில கூட சொல்வது சரியில்லை, இவங்களுடைய வாழ்க்கையே அந்த விசுவாசமாக தான் இருந்திருக்கு. கர்த்தரை குறித்து அப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவங்க வாழ்க்கையை ஆட்கொண்டு இருந்தது. அப்போ தாயின் நிழலில் வாழ்ந்த இந்த தனையன் அந்த தாய்க்குள்ளிருந்த வார்த்தைகளும் அவங்க வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை முறையாக அதை மாற்றி இருக்கிறார். அப்போ ஒரு மகனுக்கு வேத வார்த்தைகளை மட்டும் கற்றுக் கொடுக்கல இந்த அம்மா, அந்த வேத வார்த்தைகளால் அவன் உருவாக்கப்பட காரணமா இருந்தாங்க. அந்த வேத வார்த்தைகளை கேட்டு 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 அவனுக்குள்ள விசுவாசம் வளர்ந்து அவனுக்குள்ள அறிவு வந்திருக்கும். நான் நினைக்கிறேன் அவன் கேட்டிருப்பான், அம்மா உண்மையாகவே பரலோகம் இருக்கிறதா? உண்மையாகவே ஒரு தேவன் இருக்கிறாரா? உண்மையாகவே அவர் நன்மை செய்கிறவரா? உண்மையாகவே அவர் சிலுவையில் நமக்காக மரித்தாரா? இதெல்லாம் சின்ன குழந்தைங்க நிச்சயமா கேள்வி கேட்டிருக்கும். நீங்க பிள்ளைங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுத்தீங்கன்னா பாருங்க, அது கேள்வி கேட்கும், ஏகப்பட்ட கேள்வி கேட்கும். அப்ப ஆம் மகனே, மெய்யாகவே நம்மை படைத்த ஒரு யெகோவா தேவன் இருக்கிறார். மெய்யாகவே நம்மை படைத்த பரமபிதா இருக்கிறார். மெய்யாகவே அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார். மெய்யாகவே அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். மெய்யாகவே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். மெய்யாகவே நம்முடைய தவறுதல்களை மீறுதல்களை அவர் மன்னிக்கிறார். மெய்யாகவே நமக்கு ஒரு புது வாழ்க்கையை அவரால் கொடுக்க முடியும். மெய்யாகவே அவர் நம்மை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். மெய்யாகவே நாம் அவருக்காக வாழ முடியும். மெய்யாகவே அவர் நமக்கு ஒரு நித்தியமான முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி காரியங்களை சிறுவயது தொடங்கி இந்த அம்மா சொல்றது ஒரு பெரிய தாக்கத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்தியது. நான் ஏன் ஏற்படுத்துதுன்னு சொல்றட்டா, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்க ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. அங்க பார்த்தா என்ன இருக்கு? 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றிருந்தான். ஹலோ, ஒரு வாலிபன், லிஸ்தராங்கிறது ஊரு, இக்கோனியாங்கிறது ஒரு ஊரு, நம்ம சபைக்குள்ள நம்ம புள்ள பேர் பெற்று வாழ்றதே ஒரு பெரிய விஷயம். ஒரு நல்ல டெஸ்டிமனியோட, ஐயோ இன்னாருடைய மகனா, அவன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விசுவாசி, அவன் அவ்வளவு தேவனை நம்புகிறவன் அப்படி நம்ம சபைக்குள்ள சொன்னா ஓகே. ஆனா இந்த தீமோத்தேயின் விசுவாசம் அந்த பட்டணத்துக்கும் இருந்து அந்த பக்கத்துக்கு பட்டணத்துக்கு போயிருது. ஒருவேளை நீங்க ஒரு பட்டணத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, யோசித்து பாருங்க, உங்க பட்டணத்திலும் உங்க பக்கத்து பட்டணத்திலும் உங்கள் மகனுடைய விசுவாசத்தை அறிந்தவர்களா இருந்தா அது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா அவன் இருந்திருப்பான். இந்த வசனம் சொல்லுகிறது, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் படிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். யார்? பவுல். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். ஒரு வாலிபன் சீஷனா இருந்தான். ஹலோ, ஒரு விசுவாசி அல்ல, ஒரு சீஷன், a disciple. அப்போ ஒரு வாலிபன் சீஷனாய் மாற செய்தது யார்? பவுல் முதல்ல பார்க்கும் போதே அவன் ஒரு சீஷனாய் மாற்றப்பட்டு இருந்தான். அப்படின்னா நான் என்ன சொல்லட்டா, ஆல்ரெடி ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டியன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் எல்லா உபதேசங்களும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கீழ்ப்படிந்தவனாக அதை வாழ்க்கை முறையில கொண்டு வந்தவனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு சீஷன். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க வச்சிருப்பீங்க, உங்க பிள்ளைங்க என்ன மாதிரி இருக்கு? சீஷனா? சீஷன்கிற ஸ்தானத்துக்கு முதல்ல நீங்க வந்துட்டீங்களா? நாம் எந்த உயரத்தில் இருக்கிறோமோ அந்த உயரத்துக்கு தான் நம்ம பிள்ளைகளை கொண்டு போக முடியும். ஒருவேளை நாமே அந்த உயரத்துக்கு வராமல் இருக்கும்போது பிள்ளைகள் அந்த உயரத்துக்கு வரணும்னு நினைக்கிறது முடியாது. நம்ம ஒன்று கனப்படுத்தலைன்னா எப்படி பிள்ளைகள் அதை கனப்படுத்த முடியும்? அப்ப இவன் ஒரு சீஷனாய் மாறினான் என்றால் அவனை சீஷனாக மாற்றினதில் முக்கியமான பகுதி ஐனிக்கேயாளுக்கு இருக்கிறது. இந்த தாய் தன் மகனை வாலிப வயதிலேயே சீஷனாக உருவாக்கின ஒரு தாய்.
இப்போ நம்ம இந்த அம்மாவை பார்த்தோம். இவங்க ஒரு விசுவாசி, இவங்க ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு பெண், இவர்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண், இவர்கள் ஒரு உருவாக்கும் பெண். எப்படி உருவாக்கியிருக்காங்க நான் காமிச்சேன். இந்த ஊர்லேயும் பக்கத்து ஊர்லேயும் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீஷனாக தன் மகனை, வாலிப மகனை உருவாக்கக்கூடிய பெண். அவங்களுக்கு சொல்லவா, நான் சொன்னேன் பவுல் ரொம்ப ஒரு கடினமான ஆள். அவர் ஒருவரை தெரிந்து கொள்ளணும்னா அந்த ஆள் உண்மையுமே எக்ஸாம்பிளரியாக இருக்கணும், த பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இங்கே வசனம் சொல்லுகிறது, அவனை பவுல் தன்னோடு கூட கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. அப்ப பவுலை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு ஒரு சீஷன்க. அப்படின்னா ஒரு பெரிய ஊழியக்காரன் நம்ம ஊர்ல இருந்து, உங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரன் நினைச்சுக்கோங்க, அவங்க உங்க வீட்டு பையனை பார்த்து இந்த மகன் என்னோடு கூட வரட்டும், இவன் எனக்கு ஊழியத்துக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவனா இருப்பான், இவன் கூட வரட்டும் அப்படி சொல்லணும்னா ஒரு என்ன ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அப்படின்னா பவுல் ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். அப்படிப்பட்ட ஒரு தரத்துல தன் மகனை உருவாக்கி வைத்திருந்தவள் தான் இந்த ஐனிக்கையா. நான் உண்மையாகவே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்க விரும்புகிறேன். என்ன மாதிரி ஒரு விசுவாசம்! பிள்ளையை பவுலே ஒத்துக்கொள்ள, ஏன்னா பவுல் ஒத்துக்கிட்ட பரலோகமே ஒத்துக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு வளர்த்துன ஒரு அம்மா. இந்த அம்மாவை பற்றி இன்னும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் உலகத்தால் பாதிக்கப்படாத ஒரு பெண். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், நிறைய பெண்கள் சொல்கிறாங்க, ஏங்க உங்களால் ஜெபிக்க முடியல, ஏங்க உங்களால் அது பண்ண முடியலன்னு கேட்டால், சுற்றி இருக்கவங்களாம் இருக்காங்களேங்க, எல்லாருமே தாங்க, நான் மட்டுமாங்க, பாருங்கள் எங்கள் சபையில் இருக்கவங்கள பாருங்கள், என் பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், என் குடும்பத்தை பாருங்கள், இப்படி எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த அம்மாவை பற்றி பார்த்தா இவங்க என்ன சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, திமோத்தே எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான்னு படித்தோமே, அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அப்போ இவங்க தெர்பை லிஸ்திராங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா அது இஸ்ரவேல் தேசம் அல்ல, அது புறஜாதிகளின் தேசம். அது எல்லா புறஜாதி மக்கள் வாழ்கிற ஒரு இடம். நீங்கள் ஒருவேளை சபைக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் தேவதூதர்களை போல காணப்படுறவங்க ஊருக்குள்ளே, உலகத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, டெய்லி வாழ்க்கைக்குள்ளே போகிறப்ப வேற மாதிரி மாறிடுறாங்க. அதுதானே இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த ஐனிக்கேயாள் வாழ்ந்த இடமோ தெர்பை லிஸ்திரா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசிகள் நிறைந்த இடம். அவிசுவாசிகள் நிறைந்த இடத்துல வாழ்ந்த இவளையோ வேதம் என்ன சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அப்படின்னா உலகத்தால் தன்னை கரைபடாமல் காக்கிற ஒரு பெண்ணா இருந்திருக்கிறார். ஏன்னா வேத வசனம் யாக்கோபுல சொல்லுது, உலகத்தால் தன்னை கரைபடாதபடி காக்கிறது தான் பிதாவுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு விசுவாசம், அதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. உலகத்தால் கரைபடாதபடி அந்நியர்களையும் கைம்பெண்களையும் காப்பாற்றுகிற, விசாரிக்கிற, எளியவர்களை விசாரிக்கிற ஒரு வாழ்க்கை தான் பிதா கனப்படுத்துகிற ஒரு பக்தியாம். அப்போ இந்த திமோத்தேயின் தாயாகிய ஐனிக்கையாள் வாழ்ந்தது புறஜாதிகள் தேசத்துல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் தகப்பன் கிரேக்கன். அவங்க அப்பா ஒரு யூதன் கிடையாது, அவன் விசுவாசி கிடையாது. நிறைய பெண்கள் சொல்றாங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, என் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலை. இல்லை ஒரு சில வேளை ஆண்கள் சொல்லலாம், நான் மட்டும் நம்புறேன், என் வீட்டம்மா நம்பலை, என் குடும்பத்தார் நம்பலை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் மட்டும்தாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், யாரும் நம்பலை. இந்த ஐனிக்கையாளுடைய வாழ்க்கையில் கணவன் கிரேக்கன். அப்போ கிரேக்கனாக இருக்கிற ஒருவன் தன் மகனையும் அப்படிப்பட்ட ஒரு கிரேக்கனாக தான் வளர்த்த விட்டுருப்பான், விரும்பியிருப்பான். ஆனால் ஒரு சீஷனாக ஒரு தாய் உருவாக்கி இருக்கானா, அவள் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவளாய், எப்படி கரைபடாதவளாக வாழ்ந்திருக்கிறா. ஏங்க இப்படியெல்லாம் இருக்கீங்க, எங்கள் ஹஸ்பண்ட் கம்பல் பண்ணாருங்க. இந்த கிரேக்கன் எத்தனை கம்பல் பண்ணாரோ தெரில. ஆனால் இவள் ஒரு விசுவாசமுள்ள யூத ஸ்திரீயாகவே வேதம் இந்த அம்மாவை காண்பிக்கிறது. அப்பொழுது தன் கற்று நிச்சயத்தை கொண்டதை முதல் இந்த அம்மா உறுதியாக நின்றுருக்கிறாங்க. அதனால தான் அவங்க மகன் உறுதியாக நிற்கிறான். நான் சொல்லவா, தாயை போல பிள்ளை, நமக்கு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களை போல உங்கள் பிள்ளை இருக்குங்க. நீங்கள் கற்று நிச்சயத்தை கொண்டதில் உறுதியாக நின்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அதே ஒரு நிச்சயம் வந்துடும். அப்போது இவள் தான் உலகத்தால் கரைபடாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு அற்புதமான பெண். இன்னொன்று சொல்கிறேன், இந்த அம்மா விசுவாசத்துக்கு விலைக்கிரயம் செலுத்தின ஒரு பெண். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இவர்களுக்கு ஒரு குமாரன் இருந்ததாக தான் இந்த வேத வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 பார்க்குறப்போ ஐனிக்கேயாள் அவருடைய கணவன் ஒரு கிரேக்கன், இவர்களுக்கு திமோத்தே என்ற ஒரு குமாரன் இருந்தான். ஒத்த பிள்ளை. பவுல் சொல்கிறாரு, நான் மிஷினரி ஜேர்னி கூட்டிகிட்டு போகிறேன். நான் சொல்லுவா, மிஷினரி ஜேர்னி கூட்டிகிட்டு போனால் திரும்பி வருவானா தெரியாது, போகிற வழியில் செத்து போவானா தெரியாது, திரும்பி முகனை பார்க்க முடியுமா தெரியாது, எனக்காவது நம்ம பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுவானா தெரியாது, இல்லை கடைசி காலத்திலேயாவது வருவானா தெரியாது. தானமாக கர்த்தர் கொடுத்த ஒரு மகனை கர்த்தருக்கே திரும்பி கொடுக்கிற ஒரு பெரிய தியாகம்.
ஆண்டவர் சொன்னார்ல, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு அவர் அருளினவர்னு பிதாவை பற்றி சொல்லுது. இந்த ஐனிக்கேயாலும் ஒரே குமாரன், ஏக புத்திரன், செல்ல மகன், அவனை ஊழியத்துக்குன்னு அப்படியே தாரை வார்த்துட்டாங்க. தான் நம்பினவருக்கு, தன்னை ஆட்கொண்டவருக்கு, தன் நம்பின விசுவாசத்துக்கு விலைக்கிரயம் செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தவங்க ஐனிக்கேயாள். தன்னுடைய ஒரே மகனை கொடுத்துட்டாங்க. நான் சொல்லவா, இவர்கள் செய்த தியாகம் ஒரு அற்புதமான ஒரு ஊழியனை உருவாக்கிற்று. அப்போ இந்த தாய் தன்னை ஆட்கொண்ட தன் ஆண்டவருக்கு விலைக்கிரயம் செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தார். தன் ஒரே குமாரனை, ஒரே மகனை ஊழியத்துக்கு கொடுக்க ஆயத்தமா இருந்தார். எவ்வளோ பெரிய ஒரு தியாகம், யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள காரியங்களை, ஒருவேளை பணத்தை கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், ஜெபிக்க சொல்றீங்களா, ஜெபிக்கிறோன்னு சொல்லுவோம். நான் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் முழு நேரம் ஊழியத்துக்கோ இல்லை எங்கேயோ அனுப்ப முடியுமா? இந்த ஸ்திரீ, உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு விசுவாசம் உள்ள ஸ்திரீ. ஏன்னா அவள் நம்பினதை தன் வாழ்க்கையிலே அப்பியாசித்தாள். தனக்கு இருக்கிற ஒரே மகனை தாராளமாக சுவிசேஷத்துக்கு தாரை வார்த்தாள். இப்படி விசுவாசம் உள்ளவர்கள், விலைக்கிரயம் செலுத்துகிறவர்கள், உருவாக்குகிறவர்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள் சரித்திரம் சாதிக்கிற படைக்கிற ஒரு பெண்களாக மாறுகிறார்கள். நம்ம 2 பெண்களை பார்த்தோம். யோவான் மார்க்கின் தாயாகிய மரியாள், அற்புதமான சீஷனாகிய தீமோத்தேயுவின் தாயாகிய ஐனிக்கேயாள். இன்னைக்கு நீங்களும் ஒரு தாய்மார்கள். உங்கள் கையில் இருக்கிற குழந்தைகளை எப்படி உருவாக்குகிறீர்கள்? விலைக்கிரயம் செலுத்துகிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பது மட்டுமல்ல, உங்கள் விசுவாசத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தாராளமாக சுவிசேஷத்துக்கு திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், அப்படி இருக்கிற பெண்களாக நாங்கள் இருந்தால் நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்கள். உங்கள் சந்ததிகளும் சரித்திரம் படைக்கும். பரலோகம் உங்கள் சரித்திரத்தை எழுதும். பரலோகம் மட்டுமல்ல, வருகிற சந்ததிகள் உங்கள் சரித்திரத்தை சொல்லும். ஆமே. கர்த்தர் அப்படி உங்களை சரித்திரம் படைக்கிற சந்ததிகளாய், சரித்திரம் படைக்கிற தாய்மார்களாய் உருவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தவறிந்தீங்கன்னா பயப்படாதீங்க. இந்த நாளிலிருந்து எழும்புங்கள், இந்த நாளிலிருந்து ஜெபியுங்கள். அவர் சகலவற்றையும் புதிதாக மாற்றுகிற தேவன். நம்முடைய குறைவுகளில் அவருடைய நிறைவு வெளிப்படும், நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் வெளிப்படும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக இப்பொழுது வருத்தப்பட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை எழுப்புவாராக. அவர்கள் வாழாகாமல் தலையாக மாறுவார்களாக. கர்த்தருடைய விசுவாசம் அவர்களுக்குள் அனலாக பற்றி பிடிப்பதாக. அவர்கள் ஒருவேளை பின்மாறி போயிருந்தாலும், கெட்ட குமாரன் போல போயிருந்தாலும், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய விசுவாசம் அவர்களை திருப்பி இழுத்து கொண்டு வருவதாக. உங்க வாழ்க்கை கட்டப்படுவதாக. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அனல் பெற்றுக்கொண்டு எழுவதாக. அநேக தாய்மார்களுக்கு நீங்கள் ஒரு சாட்சிகளாய், அநேக தகப்பன்மார்களுக்கு நீங்க ஒரு சாட்சிகளாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.